அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம். இன்று ஜூன் மாதம் 14ஆம் தேதி, வைகாசி மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை. இந்த கடைசி வெள்ளிக்கிழமையன்று எந்த 2 பொருட்களை வைத்து மகாலட்சுமியையும் குபேரரையும் பூஜித்தால் நமக்கு வற்றாத செல்வத்துடன் மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும் என்பதுதான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்முடைய இந்த வாழ்க்கையில் ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்து சாப்பாட்டை வீணடிப்பவர்களும் உண்டு. வருமானமே இல்லாமல் ஒரு வேளை சாப்பாட்டிற்கே திண்டாடுபவர்களும் உண்டு. ஒவ்வொருவரும் அவரவர்கள் செய்த கர்ம வினையின் அடிப்படையில்தான் கஷ்டங்களையும் பலன்களையும் அனுபவிக்கிறார்கள். கர்ம வினையை நம்மால் தடுக்க முடியாவிட்டாலும் நிச்சயமாக குறைத்து கொள்ள முடியும். இன்று வெள்ளிக்கிழமையானதால் எப்படி எந்த 2 பொருட்களை லட்சுமி குபேர படத்தின் முன் வைத்து எந்த மந்திரத்தை கூறி பூஜித்து வற்றாத செல்வத்துடன் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழப்போகிறோம் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்னால் இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மாலை 6 மணிக்கு வீட்டின் பூஜை அறையில் உள்ள லட்சுமி குபேரரின் படத்திற்கு சந்தனம் குங்குமம் வைத்து மல்லிகைப்பூ அல்லது தாமரைப்பூ சாத்தி ஒரு நெய் தீபம் அல்லது 2 குபேர விளக்குகளில் நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றுங்கள். இன்று ஸ்ரீ மகாலட்சுமி வாசம் செய்யும் நெல்லிக்கனியையும் வில்வ இலையையும் லட்சுமி குபேரரின் படத்தின் முன் வைத்தும் பசும்பாலில் ஏலக்காய் பனங்கற்கண்டு கலந்து நிவேதனமாக படைத்தும் குபேர லட்சுமி ஸ்லோகத்தை 3 முறை கூறி மகாலட்சுமியை வழிபட வேண்டும். மகாலட்சுமியின் ஸ்லோகம்: திருமால் மார்பில் வாழும் லக்ஷ்மி, ஸ்ரீ வைகுண்டம் ஆளும் லக்ஷ்மி, தேவர்கள் போற்றும் மகாலட்சுமி, திருவருள் புரிய வீட்டிற்கு வா. திருமால் மார்பில் வாழும் லட்சுமி, ஸ்ரீ வைகுண்டம் ஆளும் லட்சுமி, தேவர்கள் போற்றும் மகாலட்சுமி, திருவருள் புரிய வீட்டிற்கு வா என்று 3 முறை கூறி மகாலட்சுமியை வழிபட வேண்டும். அடுத்ததாக குபேரன் துதியை 3 முறை கூறி வழிபட வேண்டும். குபேரன் துதி: வளம் யாவும் தந்திடுவாய் வைஷ்ணவ ரவணா போற்றி, தனம் தந்து காத்திடுவாய் தனபதியே போற்றி, குறைவில்லா வாழ்வழிப்பாய் குபேரனே போற்றி, உறைந்திடுவாய் நீ இங்கே உத்தமனே போற்றி, சங்கநிதி பதுமநிதி சார்ந்து நிற்பாய் போற்றி, மங்களங்கள் தந்தியமை மகிழ்வைப்பாய் போற்றி, பொங்கிடும் நலம் யாவும் உன்னருளே போற்றி, தங்கிட செய்வாய் செல்வம் போற்றினோம் போற்றி, வளம் யாவும் தந்திடுவாய் வைஷ்ணவனா போற்றி, தனம் தந்து காத்திடுவாய் தனபதியே போற்றி, குறைவில்லா வாழ்வழிப்பாய் குபேரனே போற்றி, உறைந்திடுவாய் நீ இங்கே உத்தமனே போற்றி, சங்கநிதி பதுமநிதி சார்ந்து நிற்பாய் போற்றி, மங்களங்கள் தந்தியமை மகிழ்விப்பாய் போற்றி, பொங்கிடும் நலம் யாவும் உன்னருளே போற்றி, தங்கிட செய்வாய் செல்வம் போற்றினோம் போற்றி. குபேர லட்சுமி ஸ்லோகத்தையும் குபேரர் துதியையும் 3 முறை கூறி மகாலட்சுமியையும் குபேரனையும் வணங்கி சாம்பிராணி தூபம் போட்டு தூப தீப ஆராதனைகள் செய்து முழு நம்பிக்கையோடு வழிபட வற்றாத செல்வத்துடன் மகிழ்ச்சியான வாழ்க்கை அமைய மகாலட்சுமியும் குபேரரும் அருள் புரிவார்கள். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு அற்புதமான பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.